இந்த கதை என்னை பற்றின கதை தான். எனக்கு ஏன் இன்னும் கல்யாணம் ஆகணும்னு உங்களுக்கு தெரியுமா? பிகாஸ் நான் ஒரு அக்மார்க் 90s கிட். அது மட்டும் இல்லாமல் தற்கொலை ஜோக் தங்கத்தோரையோட ரசிக. என் பேர் எருமை மாடு. மணி என்னதான் ஆகுது, இன்னும் பாத்ரூம்ல என்னதான் பண்ணிட்டு இருக்கிற நீ? பாத்ரூம் கூட நிம்மதியாக போட மாட்டேன். சை, பாட்டு பல நினச்சேன். டேய் எருமை, சோறாக்கி வச்சுக்கிறேன், சாப்பிட்டு போ. சோறு எப்படி ஆக்க முடியும்? செய்ய தானே முடியும். வந்து சாப்பிட்டுக்கிறேன். என்ன பச்சை பட்டானே சோகமாகற? ஒன்னோட மச்சான் கண்ணாடி உடைக்காத நூறுரூவா வெண்ண சொல்லு, என்ன விஷயம்? மச்சான் ஸ்ட்ரெயிட்டா போய் ஒரு ரைட் எடுத்து திரும்பியும் ஒரு ரைட் எடுத்து யூடன் அடிச்சு திரும்பியும் ஒரு லெஃப்ட் எடுத்து திரும்பியும் ஒரு லெஃப்ட் எடுத்தா என்ன வரும்? ஓ, இங்கிலீஷ் செகண்ட் பேப்பர் கோ ஸ்ட்ரைட் அண்ட் டேக் லெஃப்ட் அரவுண்ட் த யூனிட். அட நம்ம ஏரியா. அந்த தெருவில் 4ஆம் நம்பர் வீட்டு பையனுக்கு இன்னைக்கு கல்யாணமா? சரி, அவனுக்கு 20 தான் ஆகுது. அவனுக்குலாம் கல்யாணம் ஆகுது. உனக்கு எப்போ மச்சான் கல்யாணம் ஆகும்? கல்யாணம் எப்படி ஆகும்? கல்யாணத்தில் போகிற சோறு தானே ஆகும். சத்தியமா உனக்குலாம் கல்யாணம் ஆகாதுடா. எனக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்க 1000 காரணம் இருக்கலாம். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு போனே நோண்டின்னு உனக்கு எப்படி கல்யாணம் ஆகும்? டோராவின் பயணங்கள், காடு, மலை. டிவியே பார்த்துருந்தா எப்படி கல்யாணம் ஆகும்? கருப்பு சட்டை போட்டா உனக்கு எப்படா கல்யாணம் ஆகும்? பாத்ரூம்ல இருந்தா எப்படா உனக்கு கல்யாணம் ஆகும்? தின்னே இருந்தா எப்படி கல்யாணம் ஆகும்? ஐயோ, டேய் மாப்பிள்ள, தங்கத்தோர ரசிக்க வரான்டா. வாங்க சீனியர். ஆயிடா. டீ சாப்பிட்றீங்களா சீனியர்? டீ எப்படி சாப்பிட முடியும்? இப்படி தானே முடியும். நீ ஏன்டா சொல்லுமா? ஒன்றும் இல்லை சீனியர். ஒன்றும் இல்லை, சொல்லாத விட்டுரு. சீனியர் மேனேஜர் ஏட்டா சீனியர்? எது மேலே? ஐயோ சீனியர், நான் ப்ராஜெக்ட் முடிக்கல சீனியர், அதனால நான் கூப்பிட்டு வச்சு திட்டி விட்டான். நீங்களும் முடிக்கலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அவனே உங்களை கூப்பிட்டு வச்சு மொக்க போட்டு கழுத்து அறுப்பான். நீ சொல்றதெல்லாம் புரியுது, கரெக்டு தான். பட் ஷார்ப்பாக இருந்தாலும் அறுக்க முடியும். மொக்கையா இருந்தால் எப்படி இருக்கும்? அதெல்லாம் சரிதான் சீனியர். பொண்ணு பார்க்க பொண்ணு என்ன ஆச்சு? ஆல்மோஸ்ட் எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. என்னையும் அந்த பொண்ணையும் தனியாக பேர் சொல்லி அனுப்பிச்சாங்க வீட்டு மொட்டை மாடியில். அம்மா அம்மா தனியாக தானே பேசுனாங்க. நீங்க தனியாக பேசுங்க, நான் தனியாக பேசுகிறேன். சீனியர், இந்த காலத்தில் பொண்ணு பார்க்கறது செட் ஆகுது, வேலைக்கே ஆகாது. அப்போனா எப்படா எனக்கு பொண்ணு கிடைக்கும்? அதுக்கு நீங்கள் ஒன்று பண்ணணும். என்ன பண்ணோம்? லவ். நான் சொல்கிறது அப்படி யோசிச்சு பாருங்க. உங்கள் பைக் ரிப்பேர் ஆகி ஓரமாக நிற்குது. நீங்கள் நடந்து போயிட்டு இருக்கீங்க. ஒரு பொண்ணு உங்களை நோக்கி வந்து நான் லிஃப்ட் தரேன்னு சொல்கிறா. நீங்களும் அந்த பொண்ணு பைக்கில் ஏறி உட்காடுறீங்க. ஸ்பீட் பைக்கில் ஏறி இறங்கும்போது தெரியாமல் அந்த பொண்ணை டச் பண்ணிடுறீங்க. அந்த பொண்ணை திரும்பி உங்களை பார்த்து சிரிக்கிறா. அப்படியே 2 பேரும் சிரித்து பேசிக்கிட்டே இருக்கீங்க. அப்புறம் உங்கள் இடம் வந்துடுது. அப்புறம் நீங்கள் இறங்கும்போது அந்த பொண்ணை பார்த்து, நீ எப்படி இன்னைக்கு எனக்கு லிஃப்ட் கொடுத்தியோ அதே போல் லைஃப் லாங் நான் உனக்கு லிஃப்ட் கொடுக்கவான்னு கேட்குறீங்க. அந்த பொண்ணை அதுக்கு சிரிக்கிறா. அப்புறம் நீங்களும் சிரிக்கிறீங்க. அப்புறம் உங்கள் 2 பேருக்கு கல்யாணம் ஆகுது. ஒரு குழந்தை, இப்படி 3 குழந்தைய பிறந்து ஃபேமிலியாக. அதெல்லாம் நடக்காதுடா. அவன் சொல்றான், நீ கேட்டுன்னு இருக்கிற. ஹலோ, டவர் கிடைக்கல மச்சான். ஓடா சொட்ட. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. டேய், இதெல்லாம் நீ சொல்லும்பொழுது இமேஜின் பண்ணும்பொழுது சூப்பராக இருக்குடா. ஆனால் நான் 90s கிட்ரா, எனக்கு எப்படா? ஐயோ சீனியர், அதுக்குன்னே ஒரு சில ஆப்லாம் இருக்கு. அதில் ஒன்று தான் ஆப்பு சேட். ஆப்பு சேட்டா? டேய், அது பொம்மையை வச்சு ஃபோட்டோ எடுக்கிற ஆப் இல்லை? அதனால தான் சீனியர் உங்களுக்கு ஒன்றும் கல்யாணம் ஆகாமல் இருக்கு. ஆப்பு சேட்
நாளைக்கு இல்லை இன்னைக்கு ஆரம்பிக்கிறேன். பிரியா ஸ்வீட்டி ஒரு மெசேஜை போடுவோம். ஹாய். சீனியர், நீங்கள் மெசேஜ் பண்ண உடனே ரிப்ளை வந்தால் கண்டிப்பாக அது ஃபேக் ஐடியா இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வாய்ஸ் மெசேஜ் இல்லைனா வீடியோ கால் பண்ண சொல்லி ஃபஸ்ட்டு அவங்க பொண்ணான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. தம்பி சொன்ன மாதிரி அனுப்பி விடுவோம். ஹாய் பிரியா, கேன் யூ சென்ட் மீ வாய்ஸ் கால் ஆர் வீடியோ கால்? ஏ கார்த்தி, சொல்லுங்க சீனியர். நீ சொன்ன மாதிரியே இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி பிரியா ஸ்வீட்டின்னு ஒரு பொண்ணுக்கு 1000 மெசேஜ் போட்டேன்ப்பா. சரி. அவ்வளோ அனுப்பிச்சா கண்ணாடி கண்ணு தாகுதா? என்னன்னு? ஆடியோ காலுக்கு 100 ரூபா, வீடியோ காலுக்கு 200 ரூபான்னு அனுப்பிச்சா. இப்போ நான் என்ன பண்ணணும்? அந்த ஐடியா எனக்கு ஷேர் பண்ணணும். எது? இல்லை, முதல்ல அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க சீனியர். சரிப்பா. டேய் எரும மாடே, நேத்து ஒரு பொண்ணு பார்த்தோம்ல, நான் வேணா சொல்லிட்டாங்களா என்ன? இல்ல நாளைக்கு அந்த பொண்ணு உன்னை மீட் பண்ண வர சொன்னா மறக்காம குளிச்சுட்டு போ. சரி 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 சரி. ஏய் கம்மியத்தி கார்த்தி, கேட்டியாடா? நாளைக்கு அந்த பொண்ணு என்ன பார்க்க வர சொல்லியிருக்கு. சீனியர், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். மாசா போங்க சீனியர். மாசா தானே? எப்படி போறேன்னு பாருடா. ஹாய். ஹாய், என்னது இது? என் ஃப்ரெண்டு தான் சொன்னான் உங்களை பார்க்கும்போது மாசா போங்க சீனியர்னு. அதான் மாசா இருக்கட்டுமேன்னு மாசாவோட வந்தேன். ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா? லைம் ஜூஸ். லைம் ஜூஸை எப்படி சாப்பிட முடியும்? குடிக்க தானே முடியும். பிரதர் சார், ஒரு லைம் ஜூஸ் ஒரு பால். எஸ் சார். பிரதர் பிரதர் சொல்லுங்கள் சார். பாலில் சர்க்கரை கம்மியா? சுகர் கம்மியா? ஆமாங்க. ஓகே சார். பிரதர் சொல்லுங்கள் சார். கொஞ்சம் ஆற்றி எடுத்துட்டு வாங்க. ஏய் சரி சார். பிரதர் பிரதர். யோ, என்னய்யா? பாலைவனமா? பாலைவனமா? இல்லை கொஞ்சம் பொறுமையாக எடுத்துட்டு வாங்க. சாரி, போங்க. நீங்க என்ன பண்றீங்க? இல்லை லைட்டாக அரிச்சுக்காக சொரிஞ்சு. அது இல்லைங்க, ஒர்க் என்ன பண்றீங்க? கஷ்டப்படுற குழந்தைங்களுக்காக நானே என் ஃப்ரெண்டும். என்னது? இல்லைங்க, அப்டேட் ப்ரொமோட்டர்ஸில் சீனியர் லேண்ட் ப்ரொமோட்டராக இருக்கேன். நீங்க யாராச்சும் லவ் பண்ணிருக்கீங்களா? அதை எங்கே கேட்குறீங்க? 10th படிக்கும்போது பூங்கொடியின்னு ஒரு பொண்ணு ரொம்ப அழகாக இருப்பாள். எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அவன் திரும்பி பார்க்குற இடத்துலலாம் நான் தான் இருப்பேன். அவள் போகிறப்ப வரப்பெல்லாம் பசங்க என் பேர் சொல்லி கற்றுவாங்க. அது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவள் பொண்ணு இல்லைங்க, தேவதை. ஒரு நாள் தைரியத்தை வளர்த்துக்கிட்டு ஒரு பேப்பர் எடுத்து ஐ லவ் யூ பூங்கொடிலி அப்படின்னு எழுதிட்டு போய் கொடுத்தேன். அதை அவள் வாங்கி படிச்சுட்டு ஒன்று சொன்னாங்க. என்ன சொன்னா? என் பேரில் பூங்குடிலின்றல 2 ஓ வரும், நீ 1 ஓ தான் போட்டிருக்க, நீ ஓவே சரியாக போடலையே, நீ எல்லாம் எப்படி ஒழுங்காக பார்த்துப்பன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அப்புறம் என்ன பண்ணுறது? லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுல. லவ் ஃபெயிலியரா? அதான் போகல வேணாம் சொல்லிடுச்சே. அப்புறம் என்ன, தினமும் நைட்டு சாப்பிட்டு தொப்பை வந்து தாங்க மிச்சம். பரோட்டாவாக சாப்பிட்டேன். இந்தாங்க காசு இருந்தோம். இப்போலாம் பரோட்டா சாப்பிட்றதே இல்லைங்க. பரோட்டாவையே மறந்துட்டேன்.
இப்போ அவளையும் மறந்துட்டேன். இப்போ நான் எப்போ உங்கள் ஃபோட்டோவை பார்த்ததுக்கப்புறம் சிரிக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கீங்க, முளைக்கும் போதும் தான். சூடாக இருக்கு. ஆற்றி கொண்டு வர சொன்னேன், மறந்துட்டார் போல. அப்புறம் நீங்கள் யாரையாச்சும் லவ் பண்ணியிருக்கீங்க? பண்ணேன். 2 இயர்ஸாக லவ் பண்ணோம். கொஞ்சம் இல்லை, நிறையவே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதுவும் இல்லாமல் மொக்க ஜோக்கு சொல்லுவான் பாருங்க, ஐயோ, பத்திக்கிட்டு வரும். ரைட்டு. அதான் பிரேக்கப் பண்ணிட்டேன். பிரேக்கப் பண்ணிட்டீங்களா? ஆமாம், நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இருக்கீங்களா? இருக்குங்க. ஐடி சொல்லுங்கள். நைஸ் ஜோக் ராஜேஷ். அது என்ன நைஸ் ஜோக் ராஜேஷ்? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசும்போது நைஸாக ஒரு ஜோக் போடுவேன், அதனால நைஸ் ஜோக் ராஜேஷ். ஓகே. ஓக்கு அப்புறம் கே வராது. சார் பில். சார் பில் வேணாம், எங்கள் பில் கொடுங்க. இது சரி வராதுங்க, உங்கள் வீட்டில் சொல்லிடுங்க. கல்யாணத்துக்கு அப்புறமும் இதே மாதிரினா செட் ஆகாது, பார்த்துக்கோங்க. நீங்கள் ஏன் ப்ரோ ஷாக் ஆகுறீங்க? எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். யோ, அந்த பொண்ணு உனக்கு ஓகே சொல்லிட்டு போதியா?